Nimati Property Management. Contact 7667008999. கொள்கையை எல்லா இடத்துலையுமே சமரசம் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஏற்புடையதாக இருக்குமா? இவங்க பாமகவுடைய எல்லா கால நடவடிக்கை இப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் 2 பேரும் ஆளுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. இதில் 2 பேரும் முடிவு வேறு வேறையா? வேறு எப்போவுமே சரி ரைட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு இது பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே ஆகுது. பையன் முரண்டு பிடிக்கிறாரு, அங்கே போகணும், அங்கே ஒன்றுமே கிடையாது. வழக்கு அன்புமணி தான் பாஜக விரும்புகிறாரு. அப்பாவும் 80% பாமகவினரும் விரும்பவில்லை எங்கள் பாஜக போகிறத. முதலமைச்சர் சொன்னால், முதலமைச்சர் பரிந்துரைத்தால் ஆளுநர் கையெழுத்து பண்ணணும். அது வந்து சட்ட மசோதா இந்த மாதிரி விஷயங்களுக்கு. இதுக்கு அது பொருந்துமா அப்படின்றது ஒரு புது விஷயம். ஓகே, கைது பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க, வைப் போய் பார்க்குறாங்க, ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்க. இது கீழமை அமைச்சராக வச்சுருந்தாங்க. அதாவது இவங்க பண்ணுறது எல்லாமே இவங்க தான் சட்ட மேதைகள், சட்டத்தையே திமுக தான் உருவாக்குச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பேசுவாங்க. இப்போ பாருங்கள், மார்டின் மேட்டரில் யார் கொடுக்குறா, யார் வாங்குறா, யார் இது பண்ணுறா, எந்த தகவலும் யாரும் கேட்க முடியாது, ஆர்டிஐயில் கேட்க முடியாது. அப்படி தான் இருந்தது. இவங்களும் நம்பியிருந்தாங்க, பிஜேபியாக தான் நம்பியிருந்தாங்க. அதில் கொடுத்த தகவல் தான் இந்த தகவல் எல்லாமே. ஓகே, அப்போ திமுகவை தானாக வந்து அதை தான் சொல்ல வரேன். எப்போ கொடுத்தாங்க, ஏது கொடுத்தாங்கன்னு. அப்போது இந்த மாதிரி கொடுத்ததை இதில் ஜோக் என்னென்னா, இவங்க ஒன்றும் வழியில் இவங்க மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இதில் மாட்டிக்கிட்டாங்க. இதில் என்ன இதுனா, மார்டின்னு பிஜேபிக்கும் கொடுத்துருக்கார், இவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு 500 சில்லற கோடி, 509 கோடி கொடுத்துருக்காரு. 1300 கோடியில் 50% இவங்களுக்கும் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. பிஜேபி எல்லோரும் கேட்குறாங்க. ஆமாம், திமுக யார் கேட்குறா? நான் திமுக கேட்குறேன். ஆனால் உங்களை கேட்கக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் யோகியர், நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்னா நீங்கள் என்ன டிரான்ஸ்பரண்ட்டு? நீங்கள் மறைச்சி வச்சுட்டீங்கன்னு நீங்களா வெளியிட்டீங்க? அதுதான் கேள்வி. சரிங்க, நீங்கள் சொல்கிற வாதத்துக்கு நான் வரேன். அவங்க மிரட்டி பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. அதுதான் உச்சநீதிமன்றமும் சொல்லுது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அவருடைய லாட்ரி மார்ட்டினுடைய ஆண்டு வருமானம் மொத்த டர்ன் ஓவர் 400 கோடி, உங்களுக்கு அவர் கொடுத்தது 509 கோடி. ஒருத்தர் வருமானத்தையும் மீறி உங்கள் மேலே நான் அவ்வளோ லவ் பண்ணுற பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ பணத்தை நான் 500 சில்லற கோடியை கொடுக்குறாரு. அப்போ என்ன சரி, மெகா இன்ஜினியர் எது கொடுக்குறாங்க? இன்னொன்று பாருங்கள், அந்த காலத்தில் கொஞ்சமாக நியாய தர்மம் இருக்கும், கட்சிக்காரங்க இருப்பாங்க, எதாவது பேசுவாங்க. இன்றைக்கி உங்கள் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அவங்க கூட இருக்கிறான்றேன். ஐடிவிங்கிலேருந்து எல்லோரும் யாருங்க? இன்னொன்று, உங்களுக்கு முட்டு கொடுக்குறதுலாம் யார்? ஓபிஎஸ் ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து பிஜேபியுடைய ஆளாகவும் திமுகவுடைய ஆளாகவும் தான் செயல்பட்டுருந்தார். இந்த அதிமுகக்குள்ளே என்னென்ன பிரச்சனை பண்ண முடியும்? ஆனால் தீர்மானத்தை ஒத்துக்கிட்ட பிறகு அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் அந்த கூட்டத்தையே முடிச்சு வைக்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்லிடுது? அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்து கரெக்டு, அவைத்தலைவர் தான் பொதுக்குழு கூட்ட முடியும். அவர் கூட்டுறாரு, நீங்கள் போய் கலந்துக்குங்க, உங்கள் பலத்தை நிரூபித்து நீங்கள் முறையான வந்துங்க. இவர் அங்கே போகாமல் இங்கே ஏடிஎம்கே ஆஃபீஸில் இது பண்ணுறாரு. நீங்கள் போய் கோர்ட்டில் தீர்ப்பு எப்படி செந்தில் பாலாஜிக்கு போய் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வாங்கிட்டு வராங்களோ அந்த மாதிரி வாங்கிட்டு வராங்க. ஒரு புழுவை ரொம்ப சீன்னா அதை எதிர்த்தடிக்கணும். அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே இருந்த தைரியத்தை அவர் வெளியே கொண்டு வந்துட்டார். நீங்கள் இவ்வளோ தைரியசாலிங்கப்பா, நீங்கள் பண்ணலான்னு அவங்க ஒரு சில கட்டத்தில் சொல்லி பார்த்தாங்க. அண்ணாமலை நீக்குங்க, அப்போ தான் கூட்டணின்னு கேட்கல. ஒரு கட்டத்தில் எதிர்த்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கேஸ் போட்டால் பார்த்துக்கலாங்க அப்படின்ற லெவல் வந்துட்டாங்க. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதிகளை சேர்ந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தினுடைய முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. தமிழ்நாடு முழுக்க இப்போது ஒரு பேசுபொருளாக உருமாறி இருப்பது, அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி உயர்நீதிமன்றத்தினுடைய தண்டனைக்கும் உள்ளாகி உச்சநீதிமன்றம் சென்று அவர் வந்து ஸ்டே வாங்கிட்டார். ஸோ இன்றைய காலகட்டத்தில் அவரால் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும், அடுத்த கட்டமாக அமைச்சராக முடியுங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அவரை அமைச்சராக்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பரிந்துரைக்கிறாரு. அந்த பரிந்துரை நிராகரிக்கிறாரு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவருக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது திமுக கழகம். எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஆளுநர் வந்து ஒரு முடிவு எடுத்தார். அதாவது அவர் வந்து அமைச்சரை மறுபடியும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீக்கணும் அப்படின்னு இது பண்ணார். அது ஒரு கோர்ட்டுக்கு போச்சு. ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை, சட்ட ரீதியாக அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் அவரை அமைச்சராக வைத்திருக்கலாமா வேண்டாமா அப்படின்றத தார்மீக ரீதியாக தமிழக முதல்வர், அமைச்சரையுடைய தலைவர் வந்து முடிவு பண்ணோன்னு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க வச்சுருந்தாங்க. இது ஒன்று பார்ட்டு பொன்முடி விவகாரத்தில், அதாவது
பிசி ஆக்டில் 1 நாள் 2 நாள் தண்டனை கிடைச்சா கூட பதவி போயிடும். ஆமாம். 3 வருட தண்டனை, பதவி போச்சு, எம்எல்ஏ பதவி போச்சு, எல்லாம் ஓகே. தகுதி இழப்பு வேறு வந்துடுச்சு. அதை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க போனதில் ஒரு சில முக்கியமான விஷயத்துக்காக ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது, தண்டனையை நிறுத்தி வச்சிட்டாங்க. அதே சமயத்தில் விசாரணை வந்து தொடரும். விசாரணையுடைய முடிவில் தண்டனை உறுதியாக, அதாவது கீழ்கோர்ட்டான உயர்நீதிமன்றம் சொன்னது சரி அப்படின்னும் 3 வருஷம் கரெக்டுன்னு சொல்லலாம், இல்லை அக்யூட்டல் பண்ணலாம். இவர் அது இல்லை, விடுதலை ஆகலாம். ஆனால் அப்படி பண்ணால் தான் நீங்கள் அக்யூட்டல் ஆனால் தான் நீங்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியும், தகுதி இழப்பு குறையும் அப்படின்னு. ஆனால் தண்டனை நிறுத்தி வைத்தாலே அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றது தான் ராகுல் காந்தி வழக்கு மற்ற விஷயங்களில் பார்த்ததுனால இவர் இடம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. எம்எல்ஏ தொகுதியிலையும் இவர் இது பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்த நடைமுறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு முதல்வர் முறைப்படி கடிதம் அனுப்புகிறாரு. ஆளுநர் வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டாக அப்போ தான் வேறு ஏதோ சில பிரச்சனைகள் வருது. ஆளுநர் வந்து வெளியூர் போகிறாரு, இவர் டெல்லி போகிறாரு. டெல்லி போயிட்டு வந்து தேர்தல் அறிவிச்சிடுறாங்க. அப்போவே ரகுபதி ஒரு அறிக்கை விடுறாரு. ஆளுநர் வந்து முரண்டு பிடிக்கிறார், ஏதோ ஒன்று சொல்கிறாரு, சட்டத்தை மீறார், நமக்கு எதிராக இது பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா நேற்று ஒரு தகவல் ஆளுநர் மாதிரி வட்டாரத்துலேருந்து இந்த மாதிரி இவர் மீதான தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க, இவரை விடுதலை செய்யலை, குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு. தண்டனை நிறுத்தி வைத்திருப்பது கூட திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எண்ணத்தில் பண்ணியிருக்கலாம். ஆனால் தண்டனையை நிறுத்தி வைக்க குற்றவாளி இல்லைன்னு அறிவிக்காததுனால இவர் மேலான சார்ஜஸ் அப்படியே இருக்குது. அதனால் நான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது அப்படின்னு போட்டார். இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயந்தான். ரெண்டு விதமாக பார்க்கலான்னு வச்சிங்களேன். தகுதி இழப்பை தண்டனையை நிறுத்தி வச்சோன்னா தகுதி இழப்புனாலே எல்லாம் தான் வந்துடும். எம்எல்ஏ பதவி வந்துடுறதுனால அமைச்சரவை கொடுத்துடணும். இது ஒரு பார்ட்டு. இதுவரை தமிழக அமைச்சரவையிலையோ இல்லை வேற எங்கேயோ இந்த மாதிரி நடந்ததா அப்படின்றத பார்க்கணும். தமிழ்நாட்டு வரலாறுல கிடையாது, நடந்ததே கிடையாது. அப்போ கவர்னர் டெல்லி போயிட்டு வர்றாரு, அங்கே சட்ட ஆலோசனை மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். அவருக்கும் தெரியும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும், அங்கே என்ன தீர்ப்பு வரும்னு தெரியும். அப்போ கவர்னர் 2 விதமாக முடிவெடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒன்று, இது சரிதான், உங்களுக்கு தண்டனை நிறுத்தி வைப்புனா எம்எல்ஏ பதவி இதுக்கு தான், அமைச்சராக இவர் குற்றவாளின்னு இருக்கிற கண்டிஷனில் இவர் அமைச்சராக தொடர்றது, இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்புன்றது பண்ண முடியாது அப்படின்னு முடிவெடுத்துருக்கலாம். இன்னொன்று, அவருக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகம் இந்த மாதிரி விஷயங்களில் உச்சநீதிமன்றமே ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கட்டும், நாளை பின்ன நடந்தாலும் இது ஒரு மைல்கல் தீர்ப்பாக முன்னுதாரண தீர்ப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம். அதனால் உச்சநீதிமன்றம் இப்போ இதை எப்படி பார்க்கவும் தெரியாது. இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் சொன்னது தண்டனை நிறுத்தி வச்சிட்டோம்ல, எம்எல்ஏ பதவி வந்துடுச்சு இல்லை, அப்படி வந்தாலே அமைச்சர் பதவியும் கொடுக்கணும், அதுக்கு தனி ரூலு, இதுக்கு தனி ரூலு, கவர்னர் செய்யறது சரியில்லை, அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கட்டும் அப்படின்னும் கொடுக்கலாம். இல்லை இந்த தீர்ப்பில் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குது, 3 பேர் பெஞ்சுக்கு அனுப்புகிறேன், இந்த தண்டனையை நிறுத்தி வைப்பதையே ஸ்டாப் பண்ணிவிட்டு விசாரணைக்கு போட்டோன்றனால மொத்தமாக இவர் தகுதி இழப்பே வந்துடும். ஓகே. 3வது, இல்லை கரெக்டு தான், தண்டனை நிறுத்தி வைப்பு என்பது எம்எல்ஏ பதவிக்கு மட்டும்தான். ஏன்னா இந்திரா காந்தி வழக்கிலேயே கிருஷ்ணய்யர் வந்து 75ல் இவங்க எம்பியாக தொடரட்டும், ஆனால் வேறு எந்த சலுகையும் பெற முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏவாக தொடரட்டும், ஆனால் எம்எல்ஏ வைத்து இந்த சலுகை அந்த அமைச்சராக தொடர்றது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம். அதனால் இது வந்து ஒரு சிக்கலான விஷயந்தான், ஒரு இடியாப்ப சிக்கல் தான். இதுக்கு உச்சநீதிமன்றம் மட்டுமே தீர்வு சொல்ல முடியும். இதில் நாம் வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் திமுக ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இது ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை அத்துமீறுகிறார், அவரோட அதிகாரங்கிறது முதலமைச்சர் சொன்னால் கையெழுத்து போடணும், அதுதான் அவரோட அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அவங்களால? முதலமைச்சர் சொன்னால், முதலமைச்சர் பரிந்துரைத்தால் ஆளுநர் கையெழுத்து பண்ணணும். அது வந்து சட்ட மசோதா இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுக்கு அது பொருந்துமா அப்படின்றது ஒரு புது விஷயம். ஓகே. அதனால் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இதில் இருக்க சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்படியும் இல்லை, நம்ம இப்படியும் சொல்லிட்டோம். இது இப்படி இருக்குது, உச்சநீதிமன்றம் போவோம்,
அதில் இப்படி வரலாம், எப்படி வேணா வரலாங்கிறீங்க. வரலாம், அதில் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பதிவு பண்ணலாம். அதை தாண்டி இவங்க செந்தில் பாலாஜி குற்றமற்றவர்னு கூட சொன்னாங்க. அதுக்காக அதில் சட்டமாச்சு. இவங்க போயிட்டு கைது வந்து முறையற்ற கைதுன்னாங்க. கைது பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. ஒய்ஃப் போய் பார்க்குறாங்க, ஏபிஎஸ் கார்பஸ் போட்டாங்க. இது கீழமை அமைச்சராக வச்சுருந்தாங்க, அமைச்சராக வச்சுருந்தாங்க. அதாவது இவங்க பண்ணுறது எல்லாமே இவங்க தான் சட்ட மேதைகள், சட்டத்தையே திமுக தான் உருவாக்குச்சு அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பேசுவாங்க. இப்போ பாருங்கள் மார்ட்டின் மேட்டரில் இப்போவும் பிஜேபி தான் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அதுதான் அடுத்த கேள்வியாக நான் வச்சுருந்தேன்னா, இப்போது நீங்கள் வந்து நேற்று ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு போட்டிருந்தீங்க, உங்கள் பதிவில் தான் பார்த்தேன். திமுக மார்ட்டின் அவர்களுடைய கம்பெனிலேருந்து எவ்வளோ தொகையை வாங்கியிருக்கிறாங்க, மற்றவர்கள் எவ்வளோ வாங்கியிருந்தாங்க மாதிரி டீட்டெயிலாக போட்டிருந்தீங்க. இப்போ திமுக சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, வி டெலிவர்டு, நாங்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கிறோம், இங்கே பார் எவ்வளோ வாங்கியிருக்கிறோன்னு, முடிஞ்சால் நீ சொல்லிப்பார், பிஜேபி நீ சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லி பிஜேபி சவால் விடுக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது நானும் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கிறேன், ஆனால் யார்கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன், நீ சொல்லுப்பா பார்க்கலான்னு அவங்க சவால் விடுறாங்க. இது எப்படி காமன் மேன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்போ சொன்னாங்க? நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. யார்? திமுக சார்பாக. திமுக வெளியிட்டுச்சு. திமுக சார்பாக இருக்கிறவங்க இல்லை, ஊடகங்கள் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க. ஊடகங்கள் எங்கேருந்து எடுத்தாங்க? இவங்க யாரும் வெளியிடலை. வெளியிட்டது தேர்தல் ஆணையம். இந்த லெட்டர் பாருங்கள். ஓகே, எப்போ வெளியிட்டிருக்காங்க? 14/11/2023 அண்ணா அறிவாலயம், டிஆர் பாலு வெளியிட்டிருக்காங்க. இதில் பர்டிகுலர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரல் பாண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் வேரியஸ் டோனர்ஸ் ரிகார்டிங் ரெஃபரன்ஸ் யுவர் லெட்டர் 76 டிரான்ஸ்பரன்சி 2017 அப்படின்லாம் போட்டு வருது. என்னன்னா அந்த டைமில் கேட்டது அடிப்படையில் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக சொல்லியிருக்காங்கன்னா யார்கிட்ட ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதான் சொல்ல வரேன். நீங்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் வந்து உங்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு சீலிட்ட கவரில் தேர்தல் ஆணையத்துக்கு 2023 கொடுத்தது. இது கொடுத்த நேரத்தில் இவங்களாம் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, அப்போ என்ன சட்டம் இருந்தது, 5 நீதிபதிகள் தீர்ப்பு வர்ற வரைக்கும் தேர்தல் பாண்டு யார் கொடுக்குறா, யார் வாங்குறா, யார் இது பண்ணுறா, எந்த தகவலும் யாரும் கேட்க முடியாது, ஆர்டிஐயில் கேட்க முடியாது, அப்படி தான் இருந்தது. இவங்களும் நம்பியிருந்தாங்க, பிஜேபியாக தான் நம்பியிருந்தாங்க. அதில் கொடுத்த தகவல் தான் இந்த தகவல் எல்லாமே. ஓகே, அப்போ திமுகவை தானாக வந்து அதை தான் சொல்ல வரேன். எப்போ கொடுத்தாங்க, ஏது கொடுத்தாங்கன்னு. அப்போது இந்த மாதிரி கொடுத்ததையும் எஸ்பிஐ வெளியிடல. எஸ்பிஐட்ட இந்த வழக்கு எலக்ட்ரல் பாண்ட் வழக்கு வரும்போது எல்லாம் என்ன நினச்சோன்னா, சுப்ரீம் கோர்ட்டு என்னப்பா வழக்கமாக பிஜேபிக்கு ஆதரவாக தான் போகுது, இது என்ன பெருசாக வரப்போகுது, இங்கிட்ட இல்லாமல் அங்கிட்ட இல்லாமல் ஒரு தீர்ப்பு வரப்போகுது அப்படி தான் நினச்சிருந்தோம். ஆனால் 5 நீதிபதிகளும் யுனானிமஸாக தீர்ப்பு கொடுத்தாங்க. அதில் அவங்க சொன்னது, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அரசியல் கட்சிக்கு பணம் கொடுத்தால் அந்த நிறுவனம் ஆதாயம் பெறாமல் இருக்குமா, அப்போ இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா இது ஊழல் முறைகேடு தான். இன்னொன்று, இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் தான் வாக்களிக்கிற கட்சி, தான் இருக்கிற கட்சி எவ்வளோ நிதி பெறுது என்னன்றதை ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்கணுன்றது அடிப்படை உரிமை, இதை மறைப்பது அடிப்படை உரிமைக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. எஸ்பிஐ வெளியிட சொன்னாங்க. எஸ்பிஐ வந்து வெளியிடுறேன்னு சொல்லிட்டு யூனிகோட் இல்லாமல் வெளியிட்டாங்க. 26 நாள் பொறுத்து 27ஆம் நாள் அன்றைக்கி போயிட்டு, ஐயா என்கிட்ட வந்து வாங்கினவங்க பேர் லிஸ்ட் இருக்குதுங்க ஐயா, அந்த கட்சிக்கு கொடுத்த பேர் லிஸ்ட் இருக்குதுங்க ஐயா, இது ரெண்டுத்தையும் ஐயா ஒன்றாகணும் ஐயா, ஒன்றாகிறதுக்கு டைம் ஆகும் ஐயா, எனக்கு ஜூன் மாதம் ஐயா நீங்கள் கொடுக்கணும் ஐயா. ஜூன் மாதம்னா தேர்தலே முடிஞ்சிடும். எஸ், கடுமையான கோபத்தில் நான் வந்து உங்களை வேறு ஏதாவது மண் வெட்டி கடப்பாரை வச்சு குழி தோண்டவா சொன்னேன்? நீங்கள் செய்கிற வேலையை தானே செய்ய சொன்னேன். இந்த பதிலாக எனக்கு உதவாது, அந்த யூனிக் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு தெரியும், ஒழுங்காக கொடு, இருக்கிறத ஏற்று அப்படின்ட்டாப்புல முதல்ல. ஆமாம், இருக்கிறத ஏற்றுனோன்னே இப்போ பாருங்கள், நீங்கள் அருண்மொழிவர்மன் 10 கோடி ரூபா வாங்குறீங்க பாண்டு, நீங்கள் வந்து அவர்கிட்ட இந்த பாண்டை கொடுக்குறீங்க, அவர் ஒரு அரசியல் கட்சி, 10 கோடி கொடுக்குறீங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் கேஒய்சி எல்லாமே இருக்கும், உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் 10 கோடி. 10 கோடியை 5 கோடியாக வரணும்னா 2 சீரியல் நம்பர். ஓகே, இந்த நம்பரில் இவருக்கு 5 கோடி, இன்னொரு கட்சிக்கு 5 கோடி, 2 கட்சிக்கு 5 கோடி கொடுத்தீங்கன்னா அந்த 5 கோடி அந்த கட்சி வந்து மறுபடியும் எஸ்பிஐயில் வந்தால் என்கேஷ் வாங்கிட்டு போகணும். ஆமாம், அப்படி பண்ணும்பொழுது இந்த சீரியல் நம்பர் வாங்கினது இந்த கட்சி பணமாக மாட்டியிருக்கிறாருன்னு ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, இதை தான் சுப்ரீம் கோர்ட்டு வெளியிட சொல்லுது. யூனிக் நம்பர் கொடுங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இதை தனியாக இவர் கொண்டு வந்து கொடுத்தாருல இது தனியாக, அப்போ இது வாங்கினது நீங்கள் வாங்கியிருக்கீங்க அது தெரியும், ஆனால் இவர் யார்கிட்ட வாங்கினாருன்றது தெரியாது. இவர் பணமாக்கியிருக்காரு. அப்படி தான் 1000 சில்லற கோடி, டிஎம்கே 600 சில்லற கோடின்னு வந்துச்சு.
டிஎம்கே எந்த ஆளுகிட்ட 600 சில்லற கோடி வாங்கினாங்கன்னு வரல. ஆமாம். அதுக்கான இது வந்து இந்த யூனிக் நம்பர்ஸ் கொடுக்கணும், அதை கொடுக்கல, இன்றைக்கும் கொடுக்கல. உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரித்து உங்களுக்கு என்ன சொன்னேன் அதை செய்யலைன்னா பிரச்சனையாகிடும்னு சொல்லி இப்போ பண்ணியிருக்காங்க. இதற்கு நடுவில் இது மாதிரி தேர்தல் ஆணையத்தில் இவங்க யார் கொடுத்துருக்காங்க, வினோத்குமார், செக்ரட்டரி எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் டிவிஷன், தேர்தல் ஆணையத்துக்கு ஒவ்வொரு கட்சியும் பாண்டு சம்மந்தமாக கொடுத்தாங்கல்ல, ஆமாம், அதை போடுன்ட்டாங்க தேர்தல் ஆணையத்தை. ஓகே. தேர்தல் ஆணையம் அதை வெளியிட்டுச்சு. அப்போ இது எப்படின்னு வெளியே வந்துச்சு? தேர்தல் ஆணையத்திலேருந்து எடுத்தது. அவங்க லிங்கில் போனால் நேற்று தான் தேர்தல் ஆணையம் வெளியிடுது, அதுலேருந்து தான் எடுக்கிறோம். டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாமே எடுக்கிறோம். அதுலேயும் காங்கிரஸ் கட்சி தான் இன்னும் வரல, பிஜேபி இது வரல, மற்ற கட்சிகள் தான் வந்திருக்குது. இதில் ஜோக் என்னென்னா இவங்க ஒன்றும் வழியில் இவங்க மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இதில் மாட்டிக்கிட்டாங்க. இதில் என்ன இதுனா, மார்ட்டின்னு பிஜேபிக்கும் கொடுத்துருக்கார், இவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு 500 சில்லற கோடி, 509 கோடி கொடுத்துருக்காரு. 1300 கோடியில் 50% இவங்களுக்கும் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. இந்த உண்மை வெளியே வந்தோன்னே அப்போது நெஞ்சு நிமித்திக்கின்னு, எடப்பாடி பழனிசாமியே இந்த மாதிரி நீ வந்து எங்களை கேட்குறிய, குட்கா காலத்துலேருந்து ஒரு அமைச்சர் வச்சுருந்தீங்க, அதில் ஒரு டிஜிபி சிக்கினார், நீங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்டு வாங்கினா பிஜேபியை கேள்வி கேட்க திராணி இருக்குதா, தெம்பு இருக்குதா, நாங்கள் கேட்குறோம் பாருன்னா, நீங்கள் கேட்குறனா இப்போ நீங்கள் உங்களை யார் கேட்குறது? இங்கே எந்த ஊடகமும் கேட்கல, யாருமே கேட்கல. யாராவது எங்கேயா வெளியே வந்துச்சு இது? இல்லை வரல. பட் ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன்ல, நீ டிரான்ஸ்பரண்ட்டாக இரு, நீ ஏன் பாஜக பற்றி கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறான்னு அதிமுக பார்த்து கேட்குறது சரிதானே? வாங்கி திறக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதிமுகவை நான் வந்து பிஜேபி எல்லாரும் கேட்குறாங்க. ஆமாம். திமுக யார் கேட்குறா? நான் திமுக கேட்குறேன். நீங்கள் ஸ்டேட் எலெக்ஷன் இது, ஸ்டேட்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவை அடித்தா ஜெயிக்கலாம். அவங்க பிஜேபியை அடிக்கணுன்றது எல்லாருடைய விமர்சனமும். நீங்கள் பிஜேபியை ஏதோ மென்மையாக பண்ணுறீங்க அப்படின்றது விமர்சனம். போக போக பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அறவை காடுன்ற அளவுக்கு இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் அது இருந்துச்சா? இன்றைக்கி அறிவிச்சோன்னா அப்படி இறங்கிட்டாங்க, வர ஆரம்பிக்கும். ஆனால் உங்களை கேட்கக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் யோகியர், நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்னா நீங்கள் என்ன டிரான்ஸ்பரண்ட்டு? நீங்கள் மறைச்சி வச்சு நீங்களா வெளியிட்டீங்க, அதுதான் கேள்வி. இல்ல அவருக்கு அந்த எலக்ட்ரல் பாண்ட் தீர்ப்பு வந்து அந்த கட்சி பிடிச்சனால காசு கொடுக்குறாருன்னா அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? எலக்ட்ரல் பாண்ட் இல்ல, முதல்ல டிரான்ஸ்பரண்ட் வரணும். எலக்ட்ரல் பாண்ட் தீர்ப்பு வந்துச்சுல, ஏன் நான் இவ்வளோ வாங்கினாங்க, இதை வெளியிட்டுருக்கலாம்ல திமுக. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிடும் வெயிட் பண்ணியிருக்கலாம். வராதுன்னு நினச்சிருந்தாங்க, அதுதான் பிரச்சனை. இது வராது, இதெல்லாம் பெருசாக போய் மறுபடியும் ஜூன் மாதம் கேட்பாங்க, இதெல்லாம் வெளியில் எங்கே வரப்போகுது அப்படின்னு. நீங்கள் என்ன கேட்டீங்க? இல்லை, விருப்பப்பட்டவர்கள் கொடுக்கலாம். விருப்பப்பட்ட இருக்காரு மார்ட்டின், அவருக்கு காசு இருக்குது, திமுகன்ற கட்சி பிடிச்சிருக்கலாம், மாநில சுயாட்சி பேசுகிறாங்க, நம்ம கொடுத்துருக்கலாம், என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். அது இதில் 2 விஷயம் இருக்குது. விருப்பப்பட்டு இங்கே கொடுக்குறவங்க பிஜேபிக்கும் விருப்பப்பட்டு கொடுத்துருக்கலாம்ல, அப்படிதான் இருக்குது. அப்போ நீங்கள் பிஜேபியை விமர்சனம் பண்ணுறீங்க? அப்படி சொல்லிட்டு போயிடலாம்ல. நாங்களும் விருப்பப்பட்டு வாங்கினோம், அவர்கள் பெரிய கட்சி, இந்தியாவிலேயே மாநிலம் வேறையாக கணக்கு போட்டால் ஒரு மாநிலத்துக்கு 60 கோடி தான் வாங்கியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கும் விருப்பப்பட்டு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கும் ஏதோ விருப்பப்பட்டு கொடுத்துக்கிறாங்க. மார்ட்டினுக்கு 2 பேருமே கொடுத்துட்டாரு. இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? உன்னை மேலே யாருமே விருப்பப்படல, உன்னை யாருமே லவ் பண்ணல, அதனால தான் உனக்கு 5 கோடி அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன் பிஜேபியை நீங்கள் 3 நாளாக கச்சை கட்டி அடிக்கிறீங்களா பிஜேபியை? அதுதான் ஒரு காரணம் சொல்கிறாங்கண்ணா. குவிட் ப்ரோக்கோ இருக்குது. அதாவது என்னன்னா, பிரதிபலன் பார்த்து அமலாக்கத்தில் வச்சு மார்ட்டினை மிரட்டுறது, 400 கோடி சொத்துக்களை முடக்கிறது, அதன் பிறகு அவர் போய் வாங்குறாரு. அப்படின்னா அந்த சோதனை அமைப்புகளை வந்து ஒரு ஏவல் நாய்களாக பயன்படுத்தக்கூடிய வேலையை பாஜக பண்ணுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுக. அது நிரூபிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அவங்க. இடி, ஐடி, சிபிஐ நீங்கள் பயன்படுத்துறீங்கல்ல, அதுக்கும் நான் 2 பதில் இருக்குது. நான் முதல்ல இதை முடிச்சிடுறேன். இது வந்து உங்களுக்கு கொடுத்தா விருப்பப்பட்டு கொடுக்குறது, பிஜேபிகிட்ட கொடுத்தா ஏவல் நாய்களாக மிரட்டி பண்ணுறது. பிஜேபி வேறு என்ன பண்ணுன்னு எதிர்பார்க்குறீங்க? 30 கம்பெனியில் திருப்பி அந்த பாண்டை வாங்கி கொடுத்த கம்பெனியில் 14 கம்பெனி மேலே இடி, ஐடி ரைடு வந்திருக்குது. ஆமாம். பல கம்பெனிகள் அவங்க வருமானத்தை விட கம்மியாக, அதான் 400 கோடி கொடுத்தவனுக்கு 14,000 கோடி ரூபா டன்னல் கான்ட்ராக்ட் வந்திருக்குது. ஆமாம், மெகா இன்ஜினியரிங் வந்திருக்கு. மெகா இன்ஜினியரிங் வந்து மகாராஷ்டிராவில். அதே மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இன்னொரு அதோடைய கிளை நிறுவனம் இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற வாதத்துக்கு நான் வரேன். அவங்க மிரட்டி பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது, அதை தான் உச்சநீதிமன்றமும் சொல்லுது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எந்த அவருடைய லாட்ரி மார்ட்டினுடைய ஆண்டு வருமானம் மொத்த டர்ன் ஓவர் 400 கோடி, உங்களுக்கு அவர் கொடுத்தது 509 கோடி. ஒரே அங்கே ஒரே ஆண்டில் 2 வருஷத்தில் அங்கே கொடுத்தது 1300 சில்லற, அதாவது அங்கே மொத்தத்தில் 1300 சில்லற கோடி. ஒருத்தர் வருமானத்தையும் மீறி உங்கள் மேலே நான் அவ்வளோ லவ் பண்ணுற பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ பணத்தை.
நான் 500 சில்லற கோடியை கொடுக்குறாரு. அப்போ என்ன சரி மெகா இன்ஜினியர் எது கொடுக்குறாங்க? அதில் ஒரு பிரதிபலன் இருக்குன்றீங்க நீங்கள். இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? எம்ஆர்பியே ஏதோ ஒரு கம்பெனி, அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 கோடியே என்னமோ கொடுக்குறாங்க. சிமெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, இந்தியா சிமெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. வரேன், அதுக்கு முன்னாடி இந்த திரிவேணின்னு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. எல்எம்டபிள்யூன்னு ஒரு கம்பெனி 2 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடி. அவங்க பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு என்னமோ ரோடு கான்ட்ராக்ட், ஏதோ அது ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ராம்கோ சிமெண்ட்டு, இந்தியா சிமெண்ட்ஸு, இவங்களாம் இந்தியா சிமெண்ட்ஸ்லாம் பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் சிமெண்ட் விலை ஜாஸ்தியாக இருந்தது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம். மற்ற ஸ்டேட்டில் 160 ரூபா, இங்கே 200 சில்லற கூட இருந்துச்சு. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து யார் நீங்கள் அப்படின்னு பார்த்தா, ஜாபர் சாதிக்கு சிக்காத வரைக்கும் பெரிய இது மாதிரி பேசியிருந்தாலுங்க. ஜாபர் சாதி சிக்கினா பிறகு என்ன சொன்னீங்க? ஜாபர் சாதிக்கு வந்து 15ஆம் தேதி தேடப்படும் குற்றவாளி 15ஆம் தேதி அறிவிக்கிறீங்க. 21ஆம் தேதி இங்கே தமிழ்நாட்டில் ஈவெண்ட்டு சினிமா விளையாட கலந்துக்கிறாரு. நீ என்சிபி நீ என்ன பண்ணியிருந்த அப்படின்னு கேட்ட ஆட்கள் இவங்க எந்த அளவுக்குன்னா, உங்களுக்கு சிந்திக்கிற அறிவு இல்லைன்னா நீங்கள் போட்டிருக்க சட்டை கூட எந்துன்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, என்சிபி 15ஆம் தேதி அறிவிக்குதுன்னா நடைமுறை என்ன? சாதாரணமாக என்சிபி அந்த சர்க்குலரை ஆல் ஸ்டேட் ஹெச்ஓபிஎஃப்க்கு அமைச்சிரும். ஆல் ஸ்டேட் ஹெச்ஓபிஎஃப் அவங்களுக்கு கீழே இருக்கிற என்ஐபி, இது இல்லாமல் அவங்க என்ஐபிக்கு அமைச்சிருவாங்க, இன்டெலிஜென்ஸுக்கு அமைச்சிருவாங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி, ஏன்னா அது சர்வதேச போதை கடத்தல, இன்டர்னல் செக்யூரிட்டி அமைச்சிருவாங்க. ஐபி வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டோம் நம்ம இன்டெலிஜென்ட்டுக்கு. இதெல்லாம் 6 நாள் இந்த விவகாரம் நடந்து அவங்க அறிவிக்கிறாங்கன்னா அன்றைக்கே வந்திருக்கும், ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். 6 நாளாக நீங்கள் இங்கே வச்சு பாதுகாத்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கள கேள்வி கேட்டால் என்ன நியாயம்? அப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லையா? என்ஐபி இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல, நீங்கள் ஏன் பிடிக்கல? ஸ்டேட்டுக்கு ஒரு போதை கடத்தல் பிரிவு இருக்குது. ரெண்டாவது எல்லாம் எனர்ஜி தானே. இந்தியன் கவர்மெண்ட் தனி, இது தனி தமிழ் தேசமா? இல்லை, இதுவும் இந்தியன் கவர்மெண்ட் இணைஞ்சது தானே இருக்குது. எல்லா இது கவர்னன்ஸும் ஒன்றா இருக்குது தானே. அப்புறம் நீங்கள் பிடிக்காம அவங்கள ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் அப்போ என்ன அர்த்தம்னா, திமுக தொண்டை நம்புவான். பாடுறா என்ன மாதிரி கேள்வி கேட்டார் பாடுறா, மடக்கிட்டார் பாடுறா அண்ணன் ரகுபதின்னுவார். ஐடி விங்கு சரவணன், இந்த இவர் வக்கீல், அவர் எப்படி வக்கீலாக இருக்காருன்னு தெரியல அவர். இவங்கெல்லாம் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன, இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் போதை மருந்தை பிடிக்கிறது, சூடாய்புட்டினை பிடிக்கிறது வேலை வந்து என்சிபிக்கு, எங்களுக்கு கிடையாதுன்றாங்க. எவ்வளோ காமெடியாக இருக்குது. இப்போ ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு எண்ணெயை ஒரு ஆயுத கடத்தல் நடக்குது, எண்ணெயை தான் வந்து பிடிக்கணும், நீங்கள் லோக்கல் போலீஸ் இங்கே வந்தால் பிடிக்க மாட்டாங்களா? இவங்க சொல்கிற இதுக்கு தவறான உதாரணத்துக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது. பெரிய ஆயுத கடத்தலே இங்கே பிடிச்சாங்க அந்த இவர் பீரியடில், கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஆயுத கடத்தலில் சென்னை போலீஸ் பிடிச்சாங்க. ஏன் டெய்லி சூடாய்புட்டினும் மெத்தப்பட்டைனும் சென்னை போலீஸ் பிடிக்கலையா? ரகுபதி அன்றைக்கி சொல்கிறாரு இதை பிடிக்கிறதுலாம் என்சிபி வேலைன்னு. அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போதே 10 லட்ச ரூபா மதிப்புள்ள மெத்தப்பட்டைனை பிடிக்கிறாங்க. அண்ணா நகரில் டிசி தலைமையில் ஒரு கிலோ ஹெராயினை எதை பிடிச்சா அதில் பிரச்சனையாகி அவர் மாற்றப்படலையா? அப்போது இது எல்லாமே இருக்குது. இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அது நீங்கள் எங்கெங்க ஊடகங்கள் என்னங்க எதங்க பேசுது? கவர்னர் பதவியேற்பு பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னதை கூட 1 மணி நேரம் ரூம் போட்டு யோசிச்சு தாங்க பண்ணுறாங்க. எல்லோரும் போட்டாச்சு, பிரேக்லாம் பண்ணியாச்சு. எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான். நான் கூப்பிட்டு கூட சொல்கிறேன் சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட அப்புறம் பார்த்தா பிரேக்கிங் எதுவுமே வரல. அவ்வளோதான் பயம், அவ்வளோ பயம். அதனால் இதில் வந்து திமுகவோட இந்த தேர்தல் பாண்டுகள் விஷயத்தில் திமுக செட்பேக் நினைக்கிறீங்களா நீங்கள்? அவங்க அதை வேறு மாதிரி ட்ரெண்ட் பண்ணுறாங்கல்ல, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன் பார், நீ இருந்தால் டிரான்ஸ்பரண்ட்டாகனு சொல்கிறாங்களா? அது ப்ளஸ்ஸாக மைனஸாக திமுகவுக்கு? திமுக வந்து எப்போ பார்த்தாலும் என்ன நினச்சிவாங்கன்னா, நம்ம பேசுறதுல நம்ம தான் பெரிய ஆள், நம்ம ஓங்கி பேசிட்டா எல்லாம் இதாகிடுங்க. ஆனால் மக்கள் வந்து மௌனமாக கம்முன்னு. இப்போ ஒரு ரவுடிங்க நின்றுக்கிட்டு ஒரு இதை பண்ணா, யார் தெரியுமா நான் யோகிங்கன்னா, மற்றவன ஏய் என்னடா நீ அயோக்கிய நான் சொல்ல மாட்டான். அவன்ல கம்முன்னு பார்த்துட்டு போவான், இப்போ எப்படி ஆடுது பாருது அப்படின்னு. ஆனால் வாய்ப்பு கிடச்சா ஒரு குத்திடுவான். கரெக்டாக அந்த வாய்ப்பு தான் தேர்தல். நீங்கள் 2006 to 2011 சிறப்பான ஆட்சி, நாங்கள் அப்படி இப்படி பண்ணணும், எவ்வளோ நில அபகரிப்பு, எவ்வளோ பிரச்சனை. வாய்ப்பு கிடச்சா என்ன அடி. சென்னையில் திமுக அடி வாங்கினது அப்போ தான் 2011. சென்னை திமுக கோட்டையாக இருந்த சென்னையில் திமுக அடி வாங்கினது அப்போ. ஏன்னா நில அபகரிப்பு அவ்வளோ, கவுன்சிலர்களுடைய அடாவடி, வட்டச்செயலாளருடைய அடாவடி. சென்னையிலே தோத்தாங்க. கலைஞரை கூப்பிட்டு கண்டிச்சார், என்னையா பண்ணி என்னையா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டார் கலைஞர். ஏன்னா அப்போ அவங்க நம்பியிருந்தாங்க, அவங்கள சுற்றி ஒரு இதே மாதிரி தான் ஒரு உலகம், சினிமா உலகம், நடிகர்கள், வலது பக்கம் ரஜினி, இடது பக்கம் கமல்,
சினிமா ஃபங்க்ஷனுங்க, செம்மொழி விழா இப்படியே தான் ஓடிச்சு. அப்போ இவங்களுக்கு கீழே என்ன நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எதை பற்றியும் தெரியல, தெரிஞ்சுக்க விரும்பல. கலைஞர் இத்தனைக்கும் ப்ரில்லியண்ட்டு, அவருடைய வயோதிக காலத்தில் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விட பல மடங்கு நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னென்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் வர்றீங்க ஷூட்டுக்காக பல இடங்கள் போகிறீங்க, பார்க்குறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, டிராஃபிக் ஜாம், எவ்வளோ டிராஃபிக் டைவர்ஷன். நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பி முன்ன மாதிரி நேராக போயிடவே முடியாது. ஒரு இடம் போனால் அதை 10 தடவை சுற்றுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுற்றுறவங்க, டெய்லி வேலைக்கு போகிறவங்க, இப்படி போகிற இடத்துக்கு இப்படி சுற்றிட்டு போகிறவங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, எவ்வளோ நேரம் விரையும். இந்த கோவம்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்ல. இந்த நேரத்தில் சென்னையில் எல்லா இடத்துலையுமே இது இருக்குது பார்த்தீங்களா. மெட்ரோ ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி மழைநீர் வடிகால்னு போட்டு தொல்லை கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம என்ன நினச்சோம், மழைநீர் வடிகால் தானே, கடைசியாக முடிஞ்சுன்னா வெள்ளம் தண்ணி நிற்காமல் போகணும். ஆனால் அதுக்கு மேலேயே தண்ணி நின்றுச்சு. இவங்க மழைநீர் வடிகால் லட்சணத்தை சரியா உருப்படியாக போடலை. அப்போ 4000 கோடியில் சொன்னாங்க, 4000 கோடியில்னாங்க, 1200 கோடினாங்க, அது இருந்தாங்க இது இருந்தாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை. இது முடிஞ்சோடனே மெட்ரோ ஒர்க்கு அது இதுன்னு இது எல்லாம் இருக்கும்போது சென்னைக்குள்ளே நான் ரேஸ் நடத்துகிறேன் அப்படின்னா எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்கள். ரைட்டு, நான் சின்னவர் ஆசைப்படுறாரு, நல்ல விஷயம் அப்படின்னு நான் பார்ப்பாங்க. கடுமையான கோபம் வருங்க. இந்த கோபம்தான் வெளிப்படும்ன்றேன். அதை வந்து இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓங்கி நின்று பேசுறது. இன்னொன்று பாருங்கள், அந்த காலத்தில் கொஞ்சமாக நியாய தர்மம் இருக்கும், கட்சிக்காரங்க இருப்பாங்க, எதாவது பேசுவாங்க. இன்றைக்கி உங்கள் திமுக சம்மந்தம் இல்லாதவங்க அவங்க கூட இருக்கிறான்றேன். ஐடி விங்கிலேருந்து எல்லோரும் யாருங்க. இன்னொன்று உங்களுக்கு முட்டு கொடுக்குறதுலாம் யார், யூடியூப்லேயே எதுலேயோ கொச்சையாக பேசிக்கிட்டு அடுத்தவனை, அதாவது அவன் திட்டினானா ஏன்பா இவன் வம்புக்கு நம்ம எதுக்குப்பா போகணும்னு நினைக்கிற ஆள், அப்படி கொச்சையாக பேசி வளர்ந்தவங்க இந்த டீம் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவங்களை வந்து கூப்பிட்டு வச்சு இவங்க மூலிமா முட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஐடி விங்க வச்சு முட்டு கொடுக்குறாங்க. இன்னொன்று இவங்க கூட நிற்கிறதெல்லாம் யங்ஸ்டர்ஸு, நடைமுறை அரசியலே தெரியாதவங்க, பத்திரிகையாளர் போர்வையில் கொஞ்சம் பேர் உள்ள. இப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து தப்பு நான் சொல்லுவாங்க. எல்லாருமே ஆகா ஓகன்றாங்க. இந்த ஆகா ஓகம் எப்போ இதாகும்னா தேர்தலில் வரும்போது தான் அடிப்படும். நிச்சயமா இதை பற்றி சொல்லிட்டீங்க. ரீசெண்டாக இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு, செய்தியில் பார்த்துருப்பீங்க. இரட்டை இலை அப்புறம் அது சம்மந்தமான எந்த விஷயத்தையும் திரு ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு திருப்பி வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கணுமா, அல்லது ஓபிஎஸ் வழக்கமாக தான் பண்ணுவார், வழக்கமாக தோற்று போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கடந்து போகணுமா? நீங்கள் சட்டம் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்குது. கட்சிக்குன்னு பைலா இருக்கும். அந்த பைலா பிரகாரம் ஒரு கட்சியில் பொதுக்குழு வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும். பொதுக்குழுவை யார் கூட்டுறது, ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் கூட்டுவார். இப்போ திமுக இருந்தால் பொதுச் செயலாளர் அறிவிப்பார், இதில் வந்து அவைத்தலைவர் அறிவிப்பார். அவங்கவுங்க நடைமுறை வச்சுருப்பாங்க. பொதுச் செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் அன்ன போஸ்ட்டாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார். போட்டியாகவும் நடக்கும். இதுதான் பெரும்பாலும் அன்ன போஸ்ட்டு தான் வச்சுக்கிங்க. இதை நடைமுறையில் பண்ணி அந்த பைலாவை கரெக்டாக சப்மிட் பண்ணணும். ஓபிஎஸ் ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து பிஜேபியுடைய ஆளாகவும் திமுகவுடைய ஆளாகவும் தான் செயல்பட்டு இருந்தார். இந்த அதிமுகக்குள்ளே என்னென்ன பிரச்சனை பண்ண முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவரை முதலமைச்சராக தொடர்றது, நம்ம பொதுச் செயலாளராக இருந்துக்கணும் அப்படின்றதான் சசிகலாவுடைய எண்ணம். அப்படி என்ன எப்படி இருந்தாலும் அவர் என்ன நம்ம கொண்டு வந்த ஆள் தான். 2001 இவங்க தானே கொண்டு வராங்க, நகர செயலாளரை கொண்டு வராங்க அப்படின்ற எண்ணம். ஆனால் அவரை பிஜேபி கையில் எடுக்குது, ஒர்க் பண்ணுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவருக்கு கெட்ட பேர் பெருசாக உருவாக்கி தூக்கணும் அப்படின்ட்டு தான் ஜல்லிக்கட்டு மேட்ரை பெரிய போராட்டமாக கொண்டு வராங்க. ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட்டு ஒரு பீச்சில் அரசுடைய அனுமதி இல்லாமல் அவ்வளோ பெரிய கூட்டம் லட்சக்கணக்கில் ஒரு வாரம் பண்ணவே முடியாது. அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. போலீஸு எல்லாமே அவங்க நடராஜன் சசிகலா அந்த பீரியடில் ஆப்ரேட் பண்ணி அந்த போராட்டம் ஒரு செயற்கை போராட்டம் தான். அது தன்னெழுச்சியாக வந்தாங்க, ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. போலீஸ் நினச்சிருந்தா 1000 பேர் 50 பேருக்கு மேலே துரத்தி விட்டுருலாம். காலையில் 50 பேர், நைட்டு 2000 பேர். அதுக்கான பிரச்சாரங்கள், அப்புறம் சிம்பு கிம்பு எல்லாம் இறங்குறாங்க. அப்புறம் அவங்க அனுமதிக்கப்படுது. அப்புறம் அந்த போராட்டம் நீங்கள் பற்றிக்கும். இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக இதாகப்படுது. அந்த சட்டத்தை வாங்கணும் அப்படின்றப்போ கரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓபிஎஸ்க்கு அப்பவும் ஹெல்ப் பண்ணுது. கூப்பிட்டு சட்டத்தை அவர் மூலியமாகவே ரிலீஃப் பண்ணி கொடுத்தோன்னா ஜல்லிக்கட்டு நாயகன்னு வராரு. இவங்க பார்க்குறாங்க இது என்ன பிரச்சனை, இது ஆப்ரேட் பண்ணால் இப்படியே போச்சுன்னா ஏடிஎம்கே வந்து அவங்க கீழே தான் இருக்குன்ட்டு டக்குன்னு ஓபிஎஸ் இது பண்ணி சைன் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட மிரட்டி தான் வாங்குறாங்க. இவர் வெளியில் வந்து அன்றைக்கி தர்மயுத்தம் தொடங்குறாரு. இது ஒரு பார்ட்டுனா தர்மயுத்தம் தொடங்குறப்போ அவங்க பார்க்குறாங்க மேலே, இவங்க இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறியா, அப்போ இதாகும்னா ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது.
கரெக்டாக? எஸ். அவங்க பதவியேற்புக்கு மண்டபம், அந்த இது நூற்றாண்டு விழா மண்டபம் பல்கலைக்கழக நூற்றாண்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தீர்ப்பு வருது, உள்ளே போகிறாங்க. போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தனக்கு வேண்டிய ஆளுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முதல்வர் பதவி ஏலம் விடப்பட்டது தான் அது. யார் இதுன்னா இவர் தான் இருந்தார், நம்ம அது செங்கோட்டையன். அவரால் முடியல, இவர் அதிக தொகைக்கு எடுத்தார், இவர் வந்துட்டார், எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அப்புறம் துணை பொதுச் செயலாளராக டிடிவியை போட்டுட்டு பார்த்துக்குங்கன்ட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலுக்கு போன உடனே இவங்க மேலே ப்ரெஷர் விழுது. அப்போ வேறு வழி இல்லாமல் எடப்பாடி இந்த டீம்னா முடிவு பண்ணுது, நமக்கு மத்திய அரசுடைய தயவு தேவை, நீங்கள் ஓபிஎஸ் என்னங்க, நாங்களே பண்ணுறோங்க, ஓபிஎஸ் என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாங்க. சரி வாங்கன்ட்டு வித்யாசாகர் கைப்பிடிச்சி கொடுக்குறாரு. அதுக்கு இடையூறாக இருக்கிற டிடிவியை வெளியே அனுப்புகிறாங்க. சசிகலா ஏற்கனவே இது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூடி உட்காந்து ஜாலியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பொதுச் செயலாளர் பதவி அம்மா அது நிரந்தரம், அதனால் அது இல்லை, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு கொண்டு வராங்க. இவர் 11 எம்எல்ஏவெல்லாம் அடித்து விரட்டப்பட்டவர், பெரும்பான்மைக்கு எதிராக என்னென்னவோ பண்ணி பார்த்து ஒன்றும் முடியாதவர். இவரை கூப்பிட்டு வந்து அதிமுகவில் நீங்கள் தலைமை பதவி எடுத்துக்கங்க, துணை முதல்வர் இருந்துக்குன்னு கொடுப்பாங்களா? அப்போ எங்கோ ஒரு இடத்துல இவருக்கு அந்த நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்பட்டது தானே, ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா ஓபிஎஸ் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அந்த ஆதரவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி டீம் என்ன பண்ணுது, அவங்களுக்குள்ள அவங்க தான் பழைய டீம் இல்லை, இவர் வெளியிலேருந்து வந்த விருந்தாளி தானே, அவங்களுக்குள்ளே ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, மாவட்ட செயலாளர் எல்லாமே. இவர் சொத்து சேர்க்கறது மற்ற விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்களும் அந்த வேலையை பண்ணுறாங்க. இவர் இதை மட்டுமே பண்ணிவிட்டு கட்சிக்குள்ளே பிஜேபி எப்படி எதிர்பார்க்குது, ஒரு 40% 50% வச்சுருந்தா 2 பேரையும் மோத விட்டு எதாவது பண்ணலான்னு. இவர் அதுக்கு ஆள் இல்லை, இவர் அதுக்கான ஆள் இல்லை. கடைசியில் பிரச்சனை பெருசாகும் போதும் அவங்க வர்றாங்க, பொருளாளர் கொடுக்குறாங்க, இல்லை செகண்ட் லெவல் போஸ்ட்டு கொடுக்குறாங்க. இவர் ஒத்து வரல. இவர் இன்னும் நினச்சிக்கிட்டாரு நம்மளை விட்ட ஆள் கிடையாது, நீ இப்போ நினச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒன்று தூக்கி போட்டு கரெக்டாக மதுசூதனன் மறைவு அவைத்தலைவராக அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை எடுத்து போகிறாரு இவர். ஆனால் அந்த தீர்மானத்தை ஒத்துக்கிட்ட பிறகு அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் அந்த கூட்டத்தையும் முடிச்சு வைக்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்லிடுது, அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்து கரெக்டு, அவைத்தலைவர் தான் பொதுக்குழு கூட்ட முடியும், அவர் கூட்டுறாரு, நீங்கள் போய் கலந்துக்குங்க, உங்கள் பலத்தை நிரூபித்து நீங்கள் முறையான வந்துங்கன்னு. இவர் அங்கே போகாமல் இங்கே ஏடிஎம்கே ஆஃபீஸில் இது பண்ணுறாரு. அவங்க அங்கே கிட்டத்தட்ட 98%க்கு மேலே அவங்க பொதுக்குழு கூட கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டு 2-3 பல கோர்ட்டுகள் என்ன சொல்லிது, ஒன்று நீக்கினதும் சரி, பொதுக்குழு முறையாக நடந்திருக்கு, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சரின்னு. ரெட்டை இலைக்கு போகிறாங்க. ரெட்டை இலை தேர்தல் இது அதிக எம்எல்ஏ வச்சுருந்தா கொடுத்தாகணும். ஷிண்டேக்கு என்ன நடந்தது? எஸ், நீங்கள் கட்சியை உருவாக்குனதே பால் தாக்கரே, அவருடைய பையன். இப்போ ஸ்டாலின் மாதிரி, ஸ்டாலின் இருக்கும் போது செந்தில் பாலாஜியை உடச்சிட்டு போய் திமுகவே அவர் கையில் வச்சுக்கிட்ட மாதிரி, அந்த மாதிரி அது ஷிண்டே கையில் இன்றைக்கி சிவசேனா போயிடுச்சு. அஜித் பவார் அதே மாநிலத்தில் எஸ் பெரியப்பாட்டேருந்து சித்தப்பாட்டேருந்து கட்சியை பிடிக்கிட்டாரு. அப்போ அதே நியாயம் ஏடிஎம்கேக்கு இங்கே யார் அதிக எம்எல்ஏ இது வச்சுருக்கான்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் மோதி பண்ணால், நீங்கள் போய் கோர்ட்டில் தீர்ப்பு எப்படி செந்தில் பாலாஜிக்கு போய் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வாங்கிட்டு வராங்களோ அந்த மாதிரி வாங்கிட்டு வராங்க. இந்த வழக்கு வந்து ஏடிஎம்கே சைடில் போட்டது, இவர் திருப்பி இதை யூஸ் பண்ணுறாரு. இது பின்னாடி பிஜேபிக்கு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் பின்னாடி இரட்டலையை வாங்கிடு, இரட்டலையை பண்ணின்னு பிஜேபி இருக்கா? அப்படி பிஜேபி இருந்திருந்ததுன்னா எப்படியாச்சும் ஃபைட் பண்ணி வாங்கில கொடுத்துருப்பாங்க. ஏங்க நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நான் வந்து வேறு ஒரு கம்பெனி, உங்கள் கம்பெனி எனக்கு கீழே கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கம்பெனியுடைய இன்னொரு டைரக்டரு ஸ்ட்ராங்காக இருக்கார், அவர் கீழே ஸ்டாஃப் எல்லாம் பக்காவாக இருக்குது. உங்களை நான் ஆப்ரேட் பண்ணி உள்ளே வேலை செய்ய வைக்கிறேன், முடியல, நீங்கள் அதுக்கு ஆப்டான ஆள் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நான் போய் உள்ளே சண்டை போட முடியாது. புரியுது. ரெட்டையில இதுலேயும் வந்து நீங்கள் சின்ன வந்து இப்படி தான் வரும், எந்த கட்சி இதுவோ அது வந்து கரெக்டாக அவங்க உக்காந்துட்டாங்க. அவங்க செஞ்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை ஒரு புழுவை ரொம்ப சீன்னா அதை எதிர்த்து நிற்கணும். அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே இருந்த தைரியத்தை அவர் வெளியே கொண்டு வந்துட்டார். நீங்கள் இவ்வளோ தைரியசாலிங்கப்பா, நீங்கள் பண்ணலான்னு அவங்க ஒரு சில கட்டத்தில் சொல்லி பார்த்தாங்க, அண்ணாமலை நீக்குங்க அப்போ தான் கூட்டணின்னு. கேட்கல. ஒரு கட்டத்தில் எதிர்த்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கேஸ் போட்டால் பார்த்துக்கலாங்க அப்படின்ற லெவல் வந்துட்டாங்க. அப்போது இது எல்லாமே கட்சியே இப்போ ஸ்ட்ராங்காகி ஒன்றுபட்டு நிற்கிது. இதில் நீங்கள் எப்படி ரெட்டையிலே முடக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆகிட்டாலுமே கூட அலையன்ஸில் இன்னுமே ஒரு 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 ஆளுமைத்தன்மையை எடப்பாடியில் நிரூபிக்க முடியல. பாமக இங்கேயும் பேசுகிறாங்க, அங்கேயும் பேசுகிறாங்க. இப்போ ஒரு கட்சி வெளிப்படையாக 2 இடத்துலையும் பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்பவே அரசியலுக்கு ஆரோக்கியமற்றதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தேமுதிகவையும் நிலைநிறுத்த முடியல, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்க தவிர நிலைநிறுத்த முடியலன்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது?
அதாவது இந்த கூட்டணிகள் உருவாகும் பொழுதே ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா 2019 ஒரு மனோ ரீதியாக ஒன்றிணைந்துச்சு டிஎம்கே. ஏன்னா அவங்க வந்து இதில் அடிபட்டாங்க, மக்கள் நல கூட்டணி அடிபட்டாங்க. திமுகவும் தனியாக அடி நின்று வாங்கினாங்க அவங்க. எஸ், கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரு ஸ்டாலின் இயல்புக்கு வரதுக்கு 3 மாதம் ஆச்சான். ஓ, அவர் முதல்வராக நினச்சிட்டார் 200 தொகுதி ஜெயிச்சிட்டார். அவர் பேட்டி அப்படி தானே கொடுத்தாரு, 200 தொகுதி 34 தொகுதி மட்டும்தான் தெரிலன்னாரு. 89 தொகுதினோன்னா அவரால் ரியலைஸ் பண்ண முடியல. அப்போ அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரதுக்கே அவருக்கு நாள் எடுத்துச்சு. இவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி. இவங்களும் நான் பேசினப்போ தோழர்கள்லாம் சொன்னாங்க 68 சீட்டு ஜெயிக்கும், 70 சீட்டு. எங்கே ஜெயிக்கும்? 0 தாங்க ஜெயிக்கும்னு நான் 0 தான். என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட இது ஏங்க, எனக்கு ஆசைங்க மக்கள் நல கூட்டணி நீங்கள் சொல்கிற எண்ணிக்கை வரணும்னு. எந்த தொகுதியில் வரும்னு நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வராதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்களால பேச முடியல. ஆசை வேறு, யதார்த்தம் வேறு. எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் யதார்த்தம் அது கிடையாது, யதார்த்தம் வேறு. இப்போ நான் பேசுறது கூட என்னென்னா யதார்த்தம் தான் நான் பேசுகிறேன். இணைஞ்சாங்க 2019 அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 2021 அந்த ஸ்ட்ராங்கு உடஞ்சிது. பெரிய அண்ணன் மனோபாவத்தில் டிஎம்கே எல்லாருக்கும் 6 சீட்டு உதயசூரியனில் நிற்கணும் இப்படிலாம் எடுத்தாங்களா? நாங்கள் 180 சீட்டில் நிற்கணும் இப்படி எடுத்தாங்க. அப்போவே மனக்கசப்புகள் வந்துச்சு. ஆனால் ஆட்சி வந்துடுச்சு. ஆட்சி வந்தோடனே பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரே மேட்டரை வச்சுக்கிட்டு ஓட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபி இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு அலை இருக்குல்ல, அந்த அலை குறையவே இல்லை ஒட்டுமொத்த மக்களும். ரெண்டாவது ஊடகங்கள், இவர்களை சுற்றி இருந்த ஊடகங்கள் மற்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் விலை போனாங்க. அவங்க எல்லாருமே பிஜேபி வந்துடும்னு இந்த சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு திமுகவை எதிர்த்து பேசவே இல்லை. எந்த மேட்டர்லையும் பேசலை. பேசுகிற 1-2 பேரையும் சங்கிகள், பிஜேபி இதுன்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. இது இப்படியே போகும்போதே இதை பயன்படுத்திக்கிட்டே இவங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணாங்க. நம்ம பார்க்காதது கிடையாது. இது வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் பொது தேர்தல் நெருங்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன தான் அவர் வந்து வெளியே போகணுன்னு நினச்சாலும் அவர் போக முடியாத அளவுக்கு ஒன்றிணைஞ்சு எல்லாமே அவர் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் டிஎம்கேயோட நகமும் சதையுமாக இருக்கிறாங்க. ஸ்டேஷன் விவகாரத்துலேருந்து லோக்கல் பஞ்சாயத்துலேருந்து கட்சியில் பதவிகள் அனுபவிக்கிற வரைக்கும் இப்படி இருக்காங்க. இதை உடச்சிட்டு திரும்ப போகவே முடியாது. அந்த பிரச்சனையில் தான் திரும்ப அதை விட்டு வெளியே போகாமல் கிடைச்ச 2 சீட்டை வாங்கிட்டார். சிபிஎம் சிபிஐயை கூட விட்டுருங்க. சிபிஎம் எந்த தடவையும் இல்லாத அளவிற்கு இந்த மாதிரி ஒரு அரசுக்கு காங்கிரஸ் கட்சி மாதிரி ஜால்ரா அடித்ததை நம்ம பார்த்ததே இல்லை. வெள்ள நிவாரணம்லாம் சிறப்பாக செயல்பட்டதுன்னு பாலகிருஷ்ணன் பேட்டி கொடுத்தாரு. 6000 நிவாரண தொகை அதிகம், பக்கா இது அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே எந்த ஊழலையும் தட்டி கேட்கல. செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தில் வாயே திறக்கல. அப்படி ஒரு இதுவே நம்ம பார்த்தோம். இந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனில் தான் 2021 எலெக்ஷன் தான் நினைக்கிறேன், 10 கோடி ரூபா சிபிஎம்முக்கும் 15 கோடி ரூபா சிபிஐக்கும். 19 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 19 21 தான் நினைக்கிறேன். ஓகே, 10 கோடி அவங்களுக்கு, 15 கோடி இவங்களுக்கு. ஒரு தேர்தல் 2 கம்யூனிஸ்ட் அரசு 10 கோடி கொடுத்தாங்க. 2 பேருமே வெளியில் சொல்ல. திமுக தாக்கல் செய்த தேர்தல் கணக்கில் வந்து வெளியப்பட்டுச்சு. அதில் தான் சிபிஐ பற்றி நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு இது கிடையாது. ஆனால் சிபிஎம்முக்கு ஒரு தராதரம் இருந்தது. 1 ரூபா கூட வாங்க மாட்டாங்கன்றது தெரியும் எல்லாருக்குமே. அவங்க 10 கோடியான்றப்போ நமக்கு அப்போவே இது பிரச்சனை. இவங்க வந்து அதுதான் ஒவ்வொரு விஷயத்தில் வேங்கை வயல்லேருந்து பல்வேறு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், வன்கொடுமைகள் அதிகமாக நடந்த கவர்மெண்ட்டாக இந்த 3 ஆண்டு கால ஆட்சி இருந்தது. லாக்அப் டெத்து, என்கவுண்டர், இது எல்லாமே சிபிஎம் எதிர்ப்பாங்க. இந்த மாதிரி விவகாரத்துகள்லாம் உடனே சாதாரண மக்கள் பாதிக்க. பல்வீர் சிங் மேட்ரு சிபிஎம் குரலே கொடுக்கல தெரியுமா? லோக்கலில் இருக்க சிபிஎம் பார்ட்டியில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்துனாங்க. மாநில லெவலில் வாயை திறக்கலை. இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் சொல்லலாம். சென்னையில் லாக்அப் டெத்து, ஃபஸ்ட்டு லாக்அப் டெத்து நடக்குது. ரமேஷ்னு ஒரு பையன் வாயே திறக்கலை சிபிஎம். இப்படி பல விஷயங்கள்ல அவங்க அப்படியே ஒத்து போயிட்டாங்க. இப்போ இந்த இவங்கள தான் நான் கேட்குறேன், இந்த கூட்டணி எப்படி ஏடிஎம் கூட போவாங்க? ஏடிஎம்கே பிஜேபி விட்டு வெளியே வந்தாலும் அவங்க சொன்னதுன்னா நடிக்கிறாங்க, கள்ள உறவு வச்சுருக்காங்க, இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று பாமக, தேமுதிக. அந்த ஆட்டோக்காரங்களை சொல்லுவாங்கள்ல, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போவாங்கன்னு, அதே தான் அவங்க நிலமை. நேற்று நைட்டுங்க 7+1 ஓகே ஆகிடுச்சின்னு நான்லாம் ட்வீட்டில் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பேசணும். ஆமாங்க போகிறாங்க. அருள் போய் பார்த்தாரு, தெரியுங்களா? பார்த்தோம். அருளே போய் பார்த்துட்டாரு, சேலத்துக்காரு எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு. காலையில் தகவல் வருது, நான் விசாரிக்கிறேன்,
களத்தில் இருக்கிறவங்க இந்த இதில் தெரிஞ்ச நம்ம பத்திரிகை நிருபர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியவங்க அப்படிலாம் இல்லை சார், விசாரி இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க, விசாரிங்க. போயிட்டாங்க, விசாரிச்சுட்டு சார் உண்மை சார், ஐயோ எனக்கே ஷாக்காக இருக்குது அப்படின்னு பிஜேபி கிட்ட போயிட்டாங்க. பிஜேபி கூட பேசுகிறாங்க, கிட்டத்தட்ட முடியுது, டெல்லியிலேருந்து பேசிட்டாங்கன்னு. அப்போது இதில் ஏடிஎம்கே என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் பாமக பற்றி என்ன நினைக்கிறீங்கண்ணா நீங்கள்? இவ்வளோ வருஷமாக அந்த கட்சியோட ட்ராவலை பார்க்குறீங்க. அன்றைய காலகட்டத்தில் கூட, இந்த டிஜிட்டல் யுகமாக இல்லாத காலகட்டத்தில் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்சி 2-3 கட்சிகிட்ட பேசுதுன்னா பெருசாக தெரியாது வெளியில். இன்றைக்கி வெளியில் தெரியுது, இவங்க உங்கள்கிட்ட பேரம் பேசுகிறாங்க அப்படின்னா கொள்கையை எல்லா இடத்துலையுமே சமரசம் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஏற்புடையதாக இருக்குமா? இவங்க பாமகவுடைய எல்லா கால நடவடிக்கை இப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் 2 பேரும் ஆளுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. இதில் 2 பேரும் முடிவு வேறு வேறையா? வேறு எப்போவுமே ஒரு தடவை ஜெயலலிதா கூட பேசிட்டாங்க பையன், அந்த கூட்டணி போனால் ஜெயிச்சிருவாங்க. அப்பா வந்து கலைஞரை பார்த்து பத்திரிக்கை வைக்க வர்றாரு எதுக்கோ ஃபங்க்ஷனுக்கு. அவர் அந்த உறவுகளை கலைஞர் மேலே பயங்கர மரியாதை இல்லை. அங்கே உள்ள கலைஞர்கிட்ட வந்தால் நடக்குமா? பேசி முடிச்சு வெளியே போய் அறிவிங்கன்னா வெளியே போய் அறிவிச்சிட்டாரு பாமக கூட்டணின்னு. அதோடு முடிஞ்சது அவங்க கதை. அன்னைக்கு 2019 பையன் டிஎம் கிட்ட பேசிட்டாரு 7 சீட்டுக்கிட்ட. நின்று தான் 7 அடிச்சிருக்கலாம் பாமக. காலையில் பார்த்தா லீலா பேலஸில் சைன் பண்ணி தேமுதிகவும் பாமகவும் சைன் பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 2021 ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்டிஏ கூட்டணி எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, ஒரு 5 எம்எல்ஏ ஜெயித்தாங்க. ஆனால் 2019 ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இவ்வளோ இந்த மாதிரி பல உதாரணம் இருக்குது. அப்போது இவங்க வந்து இந்த தடவை உங்களுக்கு கூட்டணியே இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கிற ஏடிஎம்கே நீங்கள் போய் கேட்டால் அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. என்ன ஒன்று, ராஜ்யசபா கேட்டது தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. 34 எம்எல்ஏங்க, அவங்களுக்கு இருக்கிறத ஒரே ஒரு ராஜ்யசபா, 2வது கிடைக்கிறது கஷ்டப்படணும். அப்போ நான் என்னங்க, எல்லாருமே வந்து ராஜ்யசபா கேட்டிங்கன்னா அப்போ நாங்கள் எங்கள் கட்சிக்காருக்கு என்ன தான் பண்ணுறதுன்ற லெவல் தான். சரி ரைட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு இது பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே ஆகுது. பையன் முரண்டு பிடிக்கிறாரு அங்கே போகணுன்னு. அங்கே ஒன்றுமே கிடையாது. வழக்கு அன்புமணி தான் பாஜக விரும்புகிறாரு. அப்பாவும் 80% பாமகவினரும் விரும்பவில்லை எங்கள் பாஜக போகிறத. எல்லாருமே ஏடிஎம் கூட போகணும். ஏன்னா ஏடிஎம் கூட சேர்ந்தா இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே தான் நிற்கும். ஆன்டி டிஎம்கே ஓட்டு இங்கே ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நீங்கள் தருமபுரி ஜெயிக்கலாம், அரக்கோணம், ஸ்ரீபெரும்புத்தூர், விழுப்புரம்லாம் வாங்கி நின்னா ஜெயிக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக வாய்ப்பு, நிறைய டஃப் கொடுக்கலாம். அப்போது நீங்கள் ஏதோ ஒன்று இதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. 2 சீட்டு 3 சீட்டு கூட ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது. இந்த பிரச்சாரம் எல்லாம் போனால் 4 சீட்டு 5 சீட்டு கூட ஜெயிக்கலாம். அந்த வாய்ப்பை கெடுத்துக்கிறீங்க. 2வது, இன்றைக்கி இந்த மாதிரி நிலைமையில் ஏடிஎம்கே இருக்கும்போது நான் வர்றேன் 7 சீட்டு 6 7 42 6 எம்எல்ஏன்னு கணக்கு போட்டால் எனக்கு 30 சீட்டு அக்ரிமெண்ட் போடுங்க சட்டமன்ற தேர்தலில், நான் வர்றேன் அப்படின்னா வேணா நான் சொல்ல போகிறாரு. அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கெடுத்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இதே என்டிஏ கூட்டணி என்ன ஜெயிப்பீங்க? 1 சீட்டு கூட ஜெயிக்க முடியும். இதை தான் பாமக எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, ஆனால் அந்த பக்கம் அண்ணாமலை வந்து ஒரு ஜெய்சாண்டிக்காக பல பேரை காமிக்கிறாருல. 10 கட்சி இருக்குது பாருங்கள் எங்களோட கூட்டணியில். தமாக இருக்குது, அப்புறம் வந்து ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, இது மாதிரி 10 கட்சி காமிக்கிறாரு. சண்முகம் இருக்காரு, ஏசி சண்முகம், பாரிவேந்தர் எல்லாருமே இருக்கிறாங்க. 10 கட்சி காமிக்கும் பிரம்மாண்டமாக இருக்காது. அந்த பக்கம் போகணும்னு நினைக்க மாட்டாரா? மக்கள் நல கூட்டணி நான் சொன்னேன்ல 68 சீட்டு ஜெயிப்பான்னு சொன்னாங்கன்னு. அப்போ நான் கேட்டேன்ல, நான் சொன்னல 0 தான் வரும், என்னங்க எப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னாங்கன்னு. எப்படிங்க சொல்லுங்கன்னு கேட்டப்போ நான் இதை தான் சொன்னேன். அவர் இருக்கார், இவர் இருக்கார். நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தொகுதியில் எவ்வளோ வாக்கு இருக்குது சொல்லுங்கன்னு. விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் எவ்வளோ வாக்கு இருக்குது, டிஎம்சிக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது, தேமுதிக தான் பெரிய கட்சி உங்கள் இதுலேயே, அவங்களுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது, மதிமுகவுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் சேர்ந்தால் ஒரு 12 லட்சம், அப்போ அதிகமாக 12 லட்சம் தான் இருந்திருக்கும். 12 லட்சத்தில் 1 லட்சம் 1.5 லட்சம் உங்களால் வாங்க முடியுமா? அவ்வளோ வாங்கினா கூட நீங்கள் கிடையாது. 3 லட்சம் மேலே வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் ஒரு எம்பியாக ஜெயிக்க முடியும். இப்படி வாங்கவே சட்டமன்ற தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் அப்போ பேசுனது வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்தால் கூட 2.5 லட்சம் 4 லட்சம் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 30,000 தான் வாங்குவீங்க, அதிகபட்சம் 20,000 30,000. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. நீங்கள் குறைஞ்சது 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்குகள் வாங்கணும். அது உங்கள் வாக்குறதுக்கு உங்களுக்கான எந்த கட்சியும் அதில் இல்லை உங்கள்கிட்ட. அதனால் நீங்கள் 0. அதிகபட்சமாக 10-15 சீட்டு வந்தீங்கன்னா பெரிய விஷயம். அது கூட வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தொகுதி வாரியாக பிரித்தாலும் எந்த தொகுதியிலுமே நீங்கள் கிடையாது. இதை சொன்னது நம்பலை, ஆனால் அதான் நடந்தது.
சேம் இதே தான் நான் பாஜகவுக்கு சொல்லுவேன். ஸோ சேம் இந்த முறை அண்ணாமலை தலைமையில் கொண்டு தான் 0 தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு முத்தலீஃப் அண்ணன். 0 தான் வரும். தாண்டி வர தென்காசியில் ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ அங்கேயும் ஜான் பாண்டியன் நிற்க வைக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார், ஆனந்த நாராயணசாமி ஏதோ ஒரு பேர். அவர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒர்க் பண்ணுறாராம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அமெரிக்காவிலேருந்து வந்தவர். அவர் இந்த வேம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு இப்போ அங்கே ஜான் பாண்டியனை போட்டீங்க, அவங்க வேலை செய்வாங்களா? சரி, அப்படியே இருந்தாலும் என்ன டஃப் கொடுத்தாலும் நீங்கள் 1.5 லட்சம் ஓட்டு வாங்குறீங்கன்னா, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 லட்சம்னா குறைஞ்சது 3 லட்சம் 4 லட்சம் வாங்க. நீங்கள் கன்னியாகுமரி கணக்கு போட்டிங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தால் கன்னியாகுமரியில் ஜெயிச்சிடும். இல்லை காங்கிரஸும் ஏடிஎம்கேயும் சேர்ந்தாலும் ஜெயிச்சிடும். இன்னொன்று சிபிஎம் இருக்குது. சிபிஎம் காங்கிரஸ் மாநில கட்சி ஒன்று சேர்ந்ததுன்னா முடிஞ்சிச்சு. எஸ், எழுத்து அடிக்கவே முடியாது. ராஷ் அவுட்டு தான். பொன்னார் எப்போ ஜெயிச்சார்னா இவங்க கூட்டணியில் தான் ஜெயிச்சார். இது ஒன்று. வேறு எந்த தொகுதியிலையும் இவங்களுக்கு குறைஞ்சது பாஜகவுக்கு ஒரு 1 லட்சம்னு வச்சிங்கன்னா, மீதி இருக்கிறவங்களாம் 3000, 4000, 5000 வச்சுக்கிட்டிங்கன்னா 1,20,000, 1,30,000 அவ்வளோதான். தமிழிசை அம்மாலாம் கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டியிட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. தென்சென்னையில் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க. வெற்றி பெற முடியும் போல் இருக்கே அவங்களால. தென் மாவட்டங்களில் நாடார் சமூக மக்கள் மத்தியில் பாஜக கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கு. அப்போ திருநெல்வேலி நிற்பாங்கன்றீங்களா? தூத்துக்குடி தானே அவன் நின்ன தொகுதி. தூத்துக்குடி கனிமொழி அம்மையாருக்கு ஸ்ட்ராங்கான தொகுதி இல்லையா? அவங்களுக்கு டஃப் கொடுக்க தான் இவங்களை கொண்டு வராங்க. ஓ, நீங்கள் வேற எங்கே சொல்கிறீங்க? திருநெல்வேலியில் நிற்க வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் நிற்கிறாரு. ஓகே, நயினார் அல்லது தமிழிசை வர வாய்ப்பு இல்லையா? ஏன்னா சிட்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சிட்டிங் எம்எல்ஏ இருக்கட்டும், அவர் அங்கே வேலை செஞ்சு ஏங்க மண்ணின் மைந்தனுங்க நயினார். புரியுது. அவராக டஃப் கொடுப்பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த வேட்பாளர் இதெல்லாம் புரியுது. நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் நயினார் தொகுதி கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். வேற எங்கே தமிழிசை மேலே புதுச்சேரி போக வாய்ப்பு இருக்குமா? இருக்கலாம். அங்கே பரமசிவம் நேற்று பேட்டி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தா நான் நிற்பேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர் அங்கே ஸ்ட்ராங் இது அவர் யோசிப்பார்ல. அப்போ எப்படி நான் யோசிக்கிறேன்னா, இவங்களை 3 வருஷம் மேலே ஆயிடுச்சு கவர்னர் இது கொடுத்து. சரி, மறுபடியும் கொண்டு வந்து எம்பி பதவி கொடுத்து பார்ப்போம். ஜெயிச்சிங்கன்னா அமைச்சர், இல்லாட்டி துறவரம். வேற என்ன? நீங்கள் இப்போ பொன்னார் என்னாரு? பொன்னாரை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். பிரதமர் வராரு, மேடையில் வணக்கம் கூட போய்க்க மாட்டேங்கிறாரு. அது பிஜேபி அதுதான் கரெக்டு. நீங்கள் சிஎம் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பிஜேபி மற்ற ஸ்டேட்டில் ஒன்ஸ் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா அவங்களை கழட்டி விட்ருவாங்க. அடுத்து வேறு சிஎம் கேண்டிடேட் தான் கொண்டு வருவாங்க. விஜயராஜ் சிந்தியா பாருங்கள், நீங்கள் அவங்க தோத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களை கொண்டே வரலையா? இங்கேயும் அதே மாதிரி தானே. நம்ம கர்நாடகாவில் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதனால் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இவங்களுக்கு இப்போ ஒரு கேட்டு வாங்கியிருப்பாங்க. தூத்துக்குடி நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் ஏதாவது. ஏன்னா இந்த சைடு தென் மாவட்டம் ஃபுல்லாக நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 0ங்கிறது தான் பாஜகவுக்கு. ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை உள்ள வாக்குகள் உள்ள மினிமம் 12 லட்சம், மேக்ஸிமம் 22 லட்சம் ஒரு தொகுதிக்கு. நீங்கள் அண்ணாமலை என்ன தான் ஃபேன் பேஸு இந்த மாதிரிலாம் ஏற்றி வச்சுருந்தாலும், ஃபேன் பேஸுன்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அவருடைய இந்துத்துவ பாஜகவுடைய இதெல்லாம் கிடையாது, தொண்டர் பலம்லாம் கிடையாது. நல்லா பேசுகிறாரு, அவங்கள திட்டுறாரு, இவங்க திட்டுறாரு. அந்த வகையில் ஓட்டு போடுவாங்க. அதில் நீங்கள் 2.62%, அதை நீங்கள் 8 வரையும் கொண்டு வரலாம். அதை தாண்டி கொண்டு வர முடியாது. அப்போ அந்த 8 மற்றவங்கலாம் 0.002, 0.1 இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பாமக மட்டும் பாயிண்ட்டுக்கு வெளியே இருக்கும், 4% அதுன்னு. அதை வச்சுக்கிட்டு தான், அதை வச்சு தருமபுரியில் வேணால் டஃப் கொடுக்கலாம். ஒருவேளை தருமபுரி சீட்டை கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நெக்க வரலாம். மற்றபடி நான் வேறு எங்கேயுமே இது பண்ண முடியாது. அது கொஞ்சம் சிக்கலான இதுதான். நிச்சயமாக அண்ணாமலை நின்னா கூட அவருக்கும் சிக்கல் தான். நம்ம நிற்பாரா? அவர் நிற்க சொல்லி மேலிடம் சொல்லியிருக்கு. அவர் நான் தமிழகம் ஃபுல்லாக வாக்கு கேட்டு போனோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அவருக்கு நின்னா என்ன அவன் தெரியும், அவருக்கு அதெல்லாம் நிற்க மாட்டார். ஆனால் அவங்க நீ தானே எல்லாத்தையும் உடச்சிட்டு தனியாக என்னன்னா நீயே நில்லு அப்படின்ற மாதிரி தான் தள்ளி விடுவாங்க. அதனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர் எங்கேயாவது நிற்க வைப்பாங்க, கரூர் எங்கேயாவது. நிறைய சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னா, பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை தமிழகம் சந்திக்க இருக்கிறது என்று எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மத்தமைக்கு மிக்க நன்றி. நண்பர்களை மீண்டும் ஒரு சிறப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.